ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு முழு நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வந்து நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் பவுடர், ஹெர்பல்ஸோட பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுவும் என்னென்ன பவுடர் அப்படின்னு நான் சொல்கிறேன். தூதுவளை பவுடர், தூதுவளை கீரை நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா தூதுவளை பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ நெல்லிக்காய் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சீட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்ல ஜூஸ் எடுத்து ஒரு 2 கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறோன்னா, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூதுவளை பவுடர் போட்டுரும். 1/2 ஸ்பூன் போட்டால் போட்டு இதில் 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சமாக ஒரு 5 to 7 drops லெமன், அவ்வளோதான், நிறைய கூட விட வேண்டாம். லெமன் போட்டு ஸோ இதை ரெகுலராக டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில். இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் நமக்கு. சிலர் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சு எனக்கு வந்து கோல்டு வரும், காஃப் வரும், சைனசைட்டிஸ் வரும்னா வராது. அதுக்கு தான் தூதுவளையை நம்ம ஆட் பண்ணுறோம். தூதுவளை சொல்கிறது பெஸ்ட்டு லிவர் டானிக். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல என்ன இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, சைனசைட்டிஸ் இருந்தாலும், அது கப நோய்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து வெளியேற்றும். அப்போ தூதுவளை சாப்பிட்டா ஹீட் ஆகிடுமா? அதுக்கு தான் நெல்லிக்காய் சேர்க்குறோம், சீரகம் சேர்க்குறோம். இது வந்து நம்ம பாடி அப்படியே பேலன்ஸ்டாக வச்சுப்போம். மஞ்சள் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, லிவரில் அந்த பித்தத்தை தணிப்பதற்கு. நெல்லிக்காயே ஒரு சிறந்த பித்த சமனி அப்படின்னு